எனக்கு ஓட்டு போட்டவங்களை எல்லாம் பார்த்து கவர்ச்சியில் போட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, நான் என்ன கவர்ச்சி அப்படின்னு ஒரு பெரிய இடைவெளி விட்டீங்களே. உங்களுக்கு ஓட்டு போட்ட அதிமேதாவிங்களுக்கு உங்களை எப்படி தெரியும்? சினிமா நடிகராக தானே தெரியும். கவர்ச்சினா அதில் ஈர்க்கப்பட்டு தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இல்லை நீங்கள் என்ன பெரிய கோடியாக சம்பாதிச்சு அதை உடனே ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் பண்ணி எளிய வாழ்க்கை வாழ்ந்த தியாக வள்ளலா? இல்லை ஆளுங்கட்சியினர், அதாவது ஜெயலலிதா அம்மையார் காலத்திலிருந்தே அவர்களை எதிர்த்து, அவர்கள் ஊழலை எதிர்த்து, இல்லை திராவிடத்தின் ஊழல்களை எதிர்த்து திமுக என்னும் தீய சக்தின்னு ஒரு 20 வருடமாக நீங்கள் குரல் கொடுத்து அதனால் ஜெயிலில் தூக்கி போட்டு வழக்கு வாங்கி நீங்கள் வெளியில் வந்த தியாக செம்மலா? உங்களை எப்படி தெரியும் மக்களுக்கு? கவர்ச்சி தான் உங்கள் மேலே உள்ள சினிமா நடிகங்கிற கவர்ச்சியில் தான் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. என் புருஷனை விட விஜய் மாமா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பல்லளிச்சது. என் பிள்ளை செத்தாவது நான் என் விஜயை பார்த்துட்டேன் அப்படின்னு உருகி பேசுனது. என் பிள்ளைய ஐசியூவில் வச்சுட்டு வந்திருக்கேங்க அப்படின்னு ஒரு பெண்மணி சொன்னது. 45 வருஷமாக நான் ஒரு தடவையாக விஜயை காதலிச்சுக்கிட்டே இருக்கேன், அது விஜயோட அப்பாவுக்கும் தெரியும்னு ஊடகத்தில் கூசாமல் சொன்னது. 3 நாளாக என் குழந்தைய காணவங்க, ஆனால் நான் அண்ணன் விஜயை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு உருகி பேசுறது. என் புருஷன் பேரும் விஜய் தான், எனக்கு பிடிச்ச நடிகர் பேரும் விஜய் தான் அப்படின்னு பொது வழியில் ஒரு 4 கருத்துக்கள் சொல்லி நல்ல பேரை வாங்கியிருக்கோம் கூட அறிவு கூட கொஞ்சமும் இல்லாமல் சினிமா படங்களில் வர மாதிரி கிளைமாக்ஸ் காட்சியில் காதலனை பார்த்த உடனே ஒரு அழுவாங்களே, அது மாதிரி உருகி பெண்கள் அழுத விதம், அதாவது பெண்கள் தன்னிலை மறந்து பெண்ணிலை மறந்து அழுத விதங்கள் எல்லாம் எதை காட்டுது? ஈர்ப்பதான காட்டுது, கவர்ச்சியை தானே காட்டுது. நாங்களும் எங்கள் தலைவன் பால் ஈர்க்கப்பட்டிருக்கோம், கவரப்பட்டிருக்கோம். எப்படி தெரியுமா? தமிழினத்தின் பெருமையை, தமிழ் மொழியின் சிறப்பை, வீரம் செறிந்த முன்னோர்களின் வரலாற, சுதந்திர போராட்டத்தில் நமது தமிழ் திருவாளர்கள் செய்த தியாகத்தை, பெரிய பணக்கார குடும்பங்களில் பிறந்து செக்கிழுத்த செம்மல்களை, நமது சேர சோழ பாண்டிய மன்னர்களின் வீரத்தையும் ஆட்சி முறையையும் விவரித்த விதங்களை பார்த்து நாங்களும் எங்கள் தலைவன் பால் ஈர்க்கப்பட்டிருக்கோம். ஈழ இனப்படுகொலை, அதில் நம்முடைய ஆரிய திராவிடர்கள் சேர்ந்து செஞ்ச சூழ்ச்சி, அதனால் நம்முடைய ஈழம் கண்ட வீழ்ச்சி, இதையெல்லாம் விவரிக்கும் போது நாங்களும் எங்கள் தலைவன் பால் ஈர்க்கப்பட்டிருக்கோம். நாங்களும் அழுதுருக்கோம். மே தினத்தில் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை, நம்முடைய ஒட்டுமொத்த தமிழினத்தை சூறையாடிய கனப்பொழுதை, அதற்காக தன்னுடைய மொத்த குடும்பத்தையும் தாரை வார்த்த தலைவரின் வரலாறை நெக்குறுக பேசும்போது நெஞ்சு கூட்டுக்குள்ள உள்ள இதயம் வெடிக்க, மூச்சு பையில் உள்ள மூச்சடைக்க விம்மி தெரிச்சு நாங்களும் அழுதுருக்கோம். மாவீரர் தினத்தில் மாவீரர்களின் உயிர் தியாகம், மாவீரர்களின் வீரம், மாவீரர்களின் துணிச்சல், அவர்கள் இந்த ஈகை எல்லாவற்றையும் அவர் விவரித்து கூறும்போது நாங்களும் மூச்சடக்கி கண்ணீர் வெடிக்க அழுதுருக்கோம். அது மசாலா கவர்ச்சி, இது மாசு மறுவற்ற கவர்ச்சி. அது ஆசையில் விளைந்த கண்ணீர், இது ஆறாத வடுவில் பிறந்த கண்ணீர். ஆட தெரியாத சிலுக்கு ஸ்டாலின் அங்கள் போட்டு வச்ச மேடை சரியில்லைன்னு சொன்னாலாம். நீங்கள் ஆரம்பத்தில் நடிச்சிங்களே அந்த படங்களெல்லாம் கொஞ்சம் போட்டு பாருங்கள். மாமியாருக்கு சோப் போட்டது எப்படி, இரட்டையர்த்த வசனங்கள் எப்படி, நடன அசைவுகள் எவ்வளோ ஆபாசமாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கே தெரிய வரும். நீங்கள் குத்தாட்டம் தான் ஆடினீங்களா, சிலுக்காட்டம் தான் ஆடினீங்களாங்கிறது உங்களுக்கே தெரியும்.